ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಂಕೋ ಜಗನ್ನ ಸಮಸ್ಯೆಗೆ ತೆಚ್ಚಂತೆ ಸುಖಸರಂತಾತು. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மாங்காய் வத்தல் வந்து ஸ்வீட் அண்ட் காரசாரமாக வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வேலை இருந்துச்சு. நேற்றுலேருந்து காலையிலேருந்துமே கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு. இப்போது ஒரு நார்மல் ஆகிட்டேன். அதனால் பாருங்கள், இப்போ வந்து 2 நைட்டி வந்து கொடுத்துருக்காங்க அடிக்கிறதுக்கு கல்யாண பொண்ணுக்கு. முதல்லலாம் இங்கே வந்து நைட்டியே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் ஆன உடனே வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹாப்பியான ஒரு விஷயம். உண்மையாக சொல்கிறேன், நான் என்னை பார்த்து நிறைய பேர் சேஞ்ச் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து தலையில் முக்காடை போட்டு மாட்டேன், உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா தமிழ் பொண்ணுங்க வந்து தலையில் முக்காடை போடுறது சுத்தமாக விரும்ப மாட்டாங்க. அதில் வந்து நான் 100% வந்து ஷோர் சொல்லவே, என்னால் அந்த முக்காடை போட்டுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கல்யாணம் ஆன புதுசாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 1 வருஷமாச்சு முக்காடு வந்து இவ்வளோ வரைக்கும் ஆச்சு இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு எங்களெல்லாம் பார்த்துட்டோம் என்னவோ தெரியல, நாங்கள் நார்மலாக இருக்கும்போது அவங்களும் வந்து முக்காடு போடாமல் இருக்காங்க. அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து நைட்டியும் வந்து நைட் டைமில் இங்கன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குங்களா, நைட் டைமில் தூங்கும்போது நைட்டி வேர் பண்ணாமல் நம்ம தூங்குறோம் அப்படின்னா செம்மையாக செத்துருவோம். இதுவே ஏதோ தூக்க கயிறு மாதிரி தொங்கிற மாதிரி ஆகிடும். அதனால நைட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் யாரும் எதுவுமே சொல்லலை, பர்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க. உண்மையாக அவங்க ட்ரெஸ் போட்டால் கூட அவங்களோட ஃபேமிலியில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மாமனாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஏரியா தான் தவிர மற்றபடி யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணால் அதுவே போதும் இல்லைங்களா, நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. அதனால் இந்த ஊருக்கு வந்து நான் 2 விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது என்னென்னா, கல்யாணம் ஆன பொண்ணுங்க வந்து நைட்டியே போட மாட்டாங்க, தலையில் முக்காடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 2 விஷயத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா தலையில் வந்து இப்போது அவங்க மாமனார் வந்தாங்கன்னா கம்பல்சரி போடணும், வெளில போனாங்கன்னா கம்பல்சரி போடணும், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கம்பல்சரி போடணும், ஹஸ்பண்ட் இருந்தாலும் கம்பல்சரி போடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அதை தாண்டி அவங்க வந்து என்னை பார்த்து கற்றுக்கிட்டாங்களா, இல்லை அவங்களா அவங்களோட ஃபேமிலியில் வந்து சொன்னாங்களா, நீ நார்மலாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா தெரியல. ஸ்டார்டிங்கில் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க எங்கள் மாமியார், முக்காடை போடு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்த ஒரு 3-4 செட்டில் வந்து போடவே விடலை, சாரீ மட்டும்தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. பட் இப்போது அந்த புது கல்யாணமாகி அந்த புது பொண்ணுக்கு வந்து அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அது சரி, என்னால் முடிஞ்சது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க. சரி வாங்க, ரொம்ப வல்லன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதில் வந்து ஆல்ரெடி ஃப்ரீயாக ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் வந்து சீனி போட மாட்டாங்க, வெல்லம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்காக தண்ணியில் வந்து சைடில் நம்ம வந்து இப்போது வந்து அதிரசத்துக்கு எப்படி பகம் பார்த்து நம்ம வந்து இது பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இது. வந்து நல்லா காஞ்சி போன வருஷத்தோட தான் வத்தல் இது. அதையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து போட போகிறோம். பாருங்கள், இதை நல்லா வந்து கிண்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம், வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து பவுடர் ஆக்கி நம்ம வந்து தனியாக வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா அதை 2 நாளுக்கு முன்னாடியே மாமியார் பண்ணிட்டாங்க, எனக்கு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த டப்பாவில் இருக்குது பாருங்கள், அந்த ரெட் கலர் ஸ்கை ப்ளூ கலர் அந்த மாதிரியில் இருக்கிறது, அதில் தான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், பகம் பார்க்குறதுக்காக தண்ணி கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா சாக்லேட் பதத்துக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. ஏன்னா நானும் வந்து இதை அடுத்த வருஷம் கண்டிப்பாக நானே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. ஏன்னா வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எப்படி கேவலமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபோன் வந்து கொஞ்சம் அங்கே ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், தண்ணியில் வந்து போட்ட உடனே வந்து இந்த மாதிரி கையில் பிடிச்சாங்க. அதை வந்து கொஞ்சம் வலுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து பாகம் படுத்தணும்னு சொல்லிட்டு அதில் போட்டு திக்காக வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சைடில் வந்து தனித்தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த பக்கம் வச்சுருக்காங்க, இன்னொன்று வந்து இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து 2த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை வந்து ரொம்ப எதுவுமே
வேலை அப்படின்னலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா இதை செய்கிற முறையும் வந்து ஆனால் செய்கிறவங்களோட முறையும் இருக்கும். ஏன்னா இப்போ அதில் வந்து ஸ்வீட் அதிகமாக இருக்கணுமா இல்லை கம்மியாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம வந்து தப்பு பண்ணால் கூட நெக்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ தான் இதுக்கு ஸ்வீட் போடணும் அப்படின்ற மாதிரி தோணிடும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து இதாகிடும். என் ஹஸ்பண்ட் வருவாங்க ஆகஸ்ட் மந்த்து கம்பல்சரி. ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வருவாங்க. என்னோடய மேரேஜ் ஆனிவர்சரிக்கு அந்த நாளில் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2வது வந்து இது தனியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து புது வத்தல், இந்த வருஷத்தோட வத்தல். அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா வந்து இது வந்து பத்தலை, வெல்லம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த சட்டிக்குள்ளேயே வந்து போட்டுக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா, அவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாமியாருக்கும் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷமாக மாமியார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், மம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியில் அதை பண்ணாங்க. இது வந்து கடுகு எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு அதிகமாக வந்து ஊற்ற தேவையில்லை. இது வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கிலோ இருக்குன்னு தெரியல. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சும்மா குத்து மதிப்பாக தான் போட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் வந்து மெஷர்மெண்ட் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க பாருங்கள். அதையும் அந்த பெண்ட் ஆகிட்டுருக்க அந்த திருப்புறதையே பாருங்கள், பெண்டான மாதிரி. ஏன்னா இதோட பாகம்லாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் அதுவும் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து மிளகா பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெந்தய பவுடர் அதை வந்து 2 ஸ்பூன் போடுறாங்க பாருங்கள். வெந்தய பவுடர் ரொம்ப போட்டோன்னா கசக்கும். ஸோ அதனால் 2.5 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சீரக பவுடர் ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தாராளமாக போடலாம். ஏன்னா ஜீரகம் நல்லா வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு, மம்மி இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளை போடுங்க, இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக தூக்கி போட்டா. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டு பாரு அம்மோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ராசஸே இவ்வளோ தான், ரொம்பலாம் இல்லை. ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ஹை லெவலில் இருந்துச்சு. பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காரம் மிளகாத்தூள் வந்து இன்னுமே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் திருப்பி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பார்த்தா காரம் தான். நான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ காரம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அந்தளவுக்கு வந்து காரம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இப்போலேருந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதம் நல்லா அதுலேயே ஊறிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதவா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படியும் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம வச்சு இருப்போம் இல்லைங்களா. உடனுக்குடனே சாப்பிட்டா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும், பட் அந்தளவுக்கு ஊறி எல்லாம் இருக்காது இல்லைங்களா. அதனால தான். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நேற்று நாங்கள் வந்து இதை வத்தல் போத்தது உளுந்து வத்தல் சொல்லுவாங்க, இங்கே வந்து பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து குட்டி கப்பு வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து கடையில் கொடுத்து தான் 2 கிலோ 3 கிலோ அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி நான் வந்து புது மிக்ஸி வாங்கியிருக்கேன், மிக்ஸி ஜாரு மம்மி, அதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே தான் மாமியார் வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஐயோ பரவாயில்ல, 180 ரூபாய்க்கு வர்த்துள்ள ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து நெட் வந்து லூஸ் ஆகிடும் சிஸ்டர், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டேன், அதனால் நான் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டியாச்சும் நான் அந்த மிக்ஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் லீக்கேஜும் ஆகலை, எனக்கு எந்த ஒரு இதில். ஆனால் ஷார்ப்பாக இருந்துச்சு, கையை வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாமியார் அரைச்சது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உளுந்து இது. அதை வந்து நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே, இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஆனால் பிசையக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், நான் உட்காந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க நைட்டி போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டி போடுறேன், பட் 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து 8-8:30க்குள்ளே நான் வந்து குளிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா இங்கே உங்களுக்கே தெரியும் நைட்டி வந்து போடுறதுக்கு அந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்துட்டுருக்கு. பார்க்கலாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு
கழிச்சு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போட விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளே கிளவி ஆகிடுவோம். இன்னொரு 10 வருஷம் அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு இப்போவே 25, அப்போ வந்து 35 வயசாகிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கும் வந்து காலங்கள் மாறும். ஆனால் என் மாமியார் மட்டும் எப்படி சொல்கிறதுன்னா அவங்க எப்படியாச்சும் மாறிட்டு போட்டோம், நம்ம மாறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மம்மி. நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதை அவங்களா சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் என்ன பண்ணி இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்னா ஃபேன் போடுறோம், அதுவே குளிர்காலம்னா ஃபேன் போடாமல் நம்ம ஷொட்டர் போடுறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உடனே தத்துவம் பேச ஆரம்பிச்சிடுவே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் கம்முன்னு ஏதாவது பேசுனேன்னா பாயிண்ட் வச்சு தான் பேசுவேன். அதனால அவங்க வந்து என் வாயே அடிச்சிடுவாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஆர்கியூ பண்ணி ஒன்றும் வர போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து மாமியாரும் வந்து பிசைஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இதை வந்து நல்லா சுற்றி சுற்றி கையை மட்டும் ரொம்ப வலி எடுத்துங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கை ஒரு 2 இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வலி அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்குது. இதை வந்து நான் வந்து இது போட்டது வந்து என்னால் வீடியோ எடுத்தேன். வீடியோ வந்து என்னால் சுத்தமாக வரலை என் வீடியோ. ஏன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னும் இவ்வளோ இருக்கும், இன்னுமே கையில் இந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி அங்கே போட்டு வச்சிட்டோன்னா 2 நாளுக்கு இங்கே இருக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சி போய் கருவாடாயிடுது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காஞ்சது ஃபுல்லாக நான் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து மிக்ஸ் மேட்சிங்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம் வீடியோ. இது வந்து ஊறுகாய் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வத்தல் போட்டிருப்போம், அதுவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன என் ஃபோனில் வந்து இப்போ ரொம்ப ஹேங் ஆகுதுன்றதுனால நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அந்த வீடியோ ஃபுல்லாக டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம ஊரில் எல்லாமே இந்த மாதிரி வத்தல் செய்வாங்களா, உளுந்து வத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து எப்படி வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே பாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். பாய். ஈவினிங் கூட இல்லைப்பா, குட் ஆஃப்டர்நூன். பாய் பாய்.